குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமில் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து உங்கள் ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது ஃபுல்லாக படித்து பாருங்கள். எதுவும் தப்பு பண்ணாதீங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணுற ஒரு தப்புக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட டோட்டல் மார்க்லேருந்து கம்மி பண்ணுவாங்க. அதனால் வந்து தேர்வை நல்லா எழுதுங்க, பொறுமையாக நிதானமாக எழுதுங்க. ஒரு சின்ன தப்பு கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப்பை சேஞ்ச் பண்ணும். ஒரு மார்க்கும் உங்களுடைய வாழ்க்கை அப்படின்னு நினச்சிட்டு எக்ஸாம் எழுதுங்க. நல்லா எக்ஸாம் எழுதுங்க. ஆல் த பெஸ்ட். வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்னலாம் எக்ஸாமில் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வந்துருக்கும், ஹால் டிக்கெட் வந்து செக் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லைனா www.tnpsc.com அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களோட பர்சனல் லாகினில் போய்ட்டு நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உங்கள் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் ஹால் டிக்கெட் வந்து இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயர் இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு எண் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விண்ணப்ப எண் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த விண்ணப்ப எண் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் இதை போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. தந்தையோட பெயர், விண்ணப்பதார முகவரி, தேர்வு மையம், தேர்வு கூட பெயரும் முகவரியும் அப்படின்னு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 1, 2, 3, 4 இந்த 4 காலமும் வந்து சேமாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள் 5வது காலம் விண்ணப்பதார முகவரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எந்த தவறும் இல்லாமல் சரியாக இருக்கான்னு பாருங்கள். கண்டிப்பாக சரியாக இருக்கும். சரியாக இல்லைனா கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல உங்கள் புகைப்படமும் உங்களுடைய கையெழுத்தும் நீங்கள் கொடுத்த மாதிரி சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோடு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது டேரெக்டாக மேப்பில் வியூ ஆகும். ஒரு சில பேருக்கு வியூ ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மோஸ்ட்லி வந்து வியூ ஆகும். ஓகேங்களா? இந்த லொக்கேஷனுக்கு தான் இந்த கோடு கொடுத்துருப்பாங்க. இந்த கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்கள் லொக்கேஷன் கிடைக்கும். ஃபஸ்ட்டு தேர்வுத்தாள் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வு 100 வினாக்கள் 150 மதிப்பெண். அதேமாரி பொது அறிவு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 75 வினாக்கள் திறனறிவு மற்றும் பொது அறிவில் வந்து 75 வினாக்களும், திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவில் வந்து பார்த்திங்கன்னா 25 வினாக்களும், மொத்தம் 100 வினாக்கள் 150 மதிப்பெண். மொத்தம் சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 300 மதிப்பெண்கள் வழங்குவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 2024 முற்பகல் அப்படின்னா காலையில் 9:30 மணிக்கு இந்த தேர்வானது தொடங்க இருக்குது. 12:30 மணி வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அறை கண்காணிப்பாளரில் வந்து நீங்கள் கையெழுத்து வாங்கணும். சரிங்களா? அதுவும் கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்கூடத்தின் QR குறியீடு வந்து பார்த்திங்கன்னா நிகழ்விடம் பற்றிய தகவலை வழங்குவதற்காக மட்டுமே. எனவே விண்ணப்பதாரர்கள் தேர்வுக்கூட அனுமதிச்சில் குறிப்பிடப்பட்டுள்ள முகவரியிலிருந்து அமைவிடத்தை சரிபார்த்து உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறார். அந்த கோடை ஸ்கேன் பண்ணி, அதுக்காக தான் அந்த கோடு கொடுத்துருக்காங்க. அந்த கோடை ஸ்கேன் பண்ணி உங்கள் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அறை கண்காணிப்பாளர் விண்ணப்பதாரின் அடையாளத்தை தனிப்பட்ட முறையில் வந்து சரிபார்த்து கொண்டுள்ளார் என்பதை வந்து முறையாக சான்றளித்து மேலே உள்ள இடத்தில் வந்து பார்த்திங்கன்னா அறை கண்காணிப்பாளர் கையொப்பமிட வேண்டும். இந்த தேர்வு கூட அனுமதி சீட்டில் அச்சிடப்பட்டுள்ள புகைப்படத்தில் உள்ள நபரே தேர்வு எழுத வந்துள்ளார் என்பதை உறுதிப்படுத்த வேண்டும். உங்கள் ஹால் டிக்கெட்டை பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் வந்து சைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த காலத்தில் வந்து அவர் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மீதி எல்லாமே நம்ம இப்போ இனிமேல் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகேங்களா? கண்டிப்பாக பின்பற்ற வேண்டிய முக்கிய வழிமுறைகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கவனமாக படிக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்று ஒன்றா படித்து பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் பாயிண்ட்டே முக்கியமானது, விண்ணப்பதாரர்கள் கருமை நிற மை கொண்ட பந்து முனை பேனாவை தான் வந்து பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. பிளாக் பென் தான் யூஸ் பண்ணணும், ஜெல்லு யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? முக்கியமானது. நீங்கள் மட்டும் ப்ளூ பென் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணக்கூடாது. பிளாக் கலர் பென்னு, ஜெல் பென் இல்லாத பால் பாயிண்ட் பெனில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணணும். இது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வருகை நேரம் முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா 8:30 மணிக்குள்ளே வரணும். இதில் சலுகை நேரம்னா 8:30 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே எப்போ வேணால் வரலாம். அதை தாண்டி வந்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட மாட்டாது. சரிங்களா? 9:30 மணிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. நீங்கள் 9 மணிக்கெலாம் உள்ளே இருக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் உள்ளே 8:30 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தோடனே தேர்வறையில் குறிப்பிட்ட பெயர், பதிவெண் மற்றும் இதெல்லாம் சரி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக ஹாலுக்கு போகணும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு கரெக்டாக வழங்குவாங்க. சரிங்களா? 9 மணிலேருந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா தொடங்க ஆரம்பிச்சிடும். 9 மணிக்கு வரும் பின்னாடி வரவங்க யாருமே வந்து அனுமதிக்க மாட்டாங்க. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா 12:45க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா யாருமே வந்து வெளியே போகக்கூடாது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 9:30லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 12:30 வரைக்கும் எக்ஸாமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா 9 மணிக்கு அப்புறமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா 12:45 கடைசியில் ஒரு 15 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம அங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு கீழே சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்கள் தேர்வு அனைத்து இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து தேர்வு கூட அனுமதிச்சுக்கிட்டு ஹால் டிக்கெட்டை வந்து கையில் எடுத்துகிட்டு வரணும். இது இல்லைனா அனுமதிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது மட்டும் இல்லாமல் விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய ஆதார் அட்டை, பாஸ்போர்ட்டு, ஓட்டுநர் உரிமம், நிரந்தர பேன் கார்டு இதில் வந்து ஏதோ ஒரு அடையாள அட்டையோட அசலையோ அல்லது நகலையோ வந்து கண்டிப்பாக கொண்டு வரணும். சரிங்களா? கையொப்பமும் புகைப்படமும்
இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்லேயும் உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே புகைப்படம் இருக்கணும். எக்ஸாம் எழுதுகிறவங்களுடைய புகைப்படம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள் குறிப்பிட்ட விதிகளை வந்து படித்த பின்பு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையொப்பம் மட்டும் பண்ணணும். சரிங்களா? நான் வந்து உங்களுடைய இதிலே காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குற ஓஎம்ஆர் ஷீட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, தேர்வு தொடங்கும் முன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் ஒரே ஒரு சைன் தான் பண்ணணும் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன் அப்படின்னா இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு நீங்கள் வந்து இதில் சைன் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் 9 மணிக்கு உங்களுக்கு ஓஎம்ஆர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும். அதனால தான் வந்து இந்த ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனையும் படிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரே ஒரு சைன் மட்டும் பண்ணணும். சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாற்றுத்திறனாளி பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்வு முடிந்த பின் பார்த்திங்கன்னா இன்னொரு கையெழுத்து போடணும். அது மட்டும் இல்லாமல் இடது கை பெருவிரல் ரேகையும் வந்து பார்த்திங்கன்னா விடைத்தாள்களில் வந்து பதிவு செய்யணும். அதற்கான உரிய இடத்தில் மட்டும்தான் இடணும். மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா அவர்களால் கட்டை விரல் வந்து பதிவு செய்ய இல்லைவினை என்றால் அந்த இடத்த வந்து காலியாக விட்டுடலாம். ஓகேங்களா? அதுக்காக வந்து விண்ணப்பதாரருக்கான அறிவுரை பற்றி 16C வந்து 16Cலேருந்து வந்து பார்த்திங்கன்னா 16F வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதையும் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். நம்ம அதையும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து இந்த இடத்துல சைன் பண்ணுவீங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படிச்சுட்டு எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், தேர்வு முடிந்த பின் இதில் ஒரு கையெழுத்தும், இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய வந்து இடது கை பெருவிரல் ரேகை. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தம்பு வைக்கணும். மறக்காமல் அதுக்கு உண்டான இடத்துல மட்டும்தான் வைக்கணும். வெளியில் வேறு எங்கேயும் வைக்கக்கூடாது. சரிங்களா? அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தேர்வு கூட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்வு கூட அனுமதிச்சுட்டு தேர்வின் புகைப்படம் அச்சிடப்படவில்லை எனில் அது தெளிவாக இல்லை எனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புகைப்படம் தெளிவாக இல்லை அப்படின்னா தேர்வர் தன்னுடைய கடவுச்சீட்டு அளவிலான புகைப்படம் ஒன்றினை வந்து ஒரு வெள்ளை காகிதத்தில் ஒட்டி அதில் தனது பெயர், முகவரி, பதிவெண்ணை குறிப்பிட்டு முறையாக கையொப்பமிட்டு தேர்வு கூட அனுமதிச்சீட்டில் ஒளிநகல் மற்றும் ஆதார் அட்டை, கடவுச்சீட்டு இதில் வந்து ஏதேனும் ஒரு அட்டை வந்து அதோட ஒளிநகலை இணைச்சி அதனை வந்து தலைமை கண்காணிப்பாளரிடம் வந்து சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமில் உங்கள் ஹால் டிக்கெட்டில் வந்து ஃபோட்டோ ஏதோ மிஸ்டேக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஒயிட் பேப்பரில் உங்களை ஃபோட்டோ ஒட்டி அந்த ஹால் டிக்கெட்டில் இருக்க டீட்டெயிலாம் எழுதி தேர்வு கூட கண்காணிப்பாளர்னு ஒருத்தர் இருப்பார், அவர்கிட்ட வந்து நீங்கள் ஒப்படைக்கணும். சரிங்களா? அதேமாதிரி ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் மற்றும் விடைத்தாள் தொகுப்பை வந்து பார்த்திங்கன்னா குறைபாடு ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு சரிபார்த்த பின்பு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வருகைத்தாளில் வந்து உங்கள் பெயர், பதிவெண் உள்ளதை உறுதி செஞ்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்து போடணும். ஓகேங்களா? ஓஎம்ஆரும் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இருக்கிற டீட்டெயில்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் சைன் பண்ணணும். ஓஎம்ஆரை பொறுத்தளவு அதில் வந்து எல்லாமே பிரிண்ட் ஆகிருக்கும். உங்களுடைய நம்பர் எல்லாமே பிரிண்ட் ஆகி ஆல்ரெடி வந்திருக்கும். அதெல்லாம் சரி பார்த்துக்க சொல்கிறாங்க. அதேமாரி தேர்வர்கள் தங்கள் தேர்வு கூட அனுமதிச்சீட்டிலையும் அரை கண்காணிப்பிடம் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பத்தினை வந்து கட்டாயம் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? ஹால் டிக்கெட்டில் வந்து சைன் வாங்கியிருக்கணும். அடுத்து வினா தொகுப்பு. தேர்வு தொடங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வினா தொகுப்பு வந்து தேர்வுகளுக்கு வழங்கப்படும். ஓகேங்களா? அந்த வினா தொகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாள் வினா தொகுப்பு எண்ணை எழுதுவதற்கு மற்றும் அதற்கான வட்டங்கள் நிரப்புவதற்கு முன்னாடி அதில் இருக்கிற வினாத்தாள்கள்லாம் எந்தவித தப்பும் இல்லை, பிரிண்டிங் மிஸ்டேக் இல்லாமல் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் கொஷின் பேப்பரில் இருக்கிற நம்பரை வந்து அதில் ஃபில் பண்ணி அதுக்கு நேராக ஷேர் பண்ணணும். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்வர் வினா தொகுப்பு எண்ணை சரியாக எழுதுவதுடன் ஓஎம்ஆர் விடைத்தாள் அதற்குரிய வட்டங்களில் வந்து சரியாக நிரப்ப வேண்டும். தேர்வரால் வட்டங்கள் நிரப்பப்பட்ட வினா தொகுப்பு எண்ணின்படியே வந்து தான் பார்த்திங்கன்னா அவருடைய விடைத்தாள் வந்து திருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாள் இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்வின் அனுமதி சீட்டில் உள்ளவாறு புகைப்படம், பெயர் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒட்டியிருக்கணும். ஒவ்வொரு வினாவிற்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வட்டத்தை மட்டும்தான் கண்டிப்பாக நிரப்பியிருக்கணும். சரிங்களா? அதை தான் வந்து அவங்க சொல்கிறாங்க. இதில் வந்து 2 ஷேர் பண்ணக்கூடாது. இப்போ ABCD அப்படின்னு வந்து வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. இதில் எதுவுமே ஆன்சர் தெரியல அப்படின்னா ஈயாச்சும் சூஸ் பண்ணணும். ஒரு கொஸ்டினுக்கு இதில் 5ல் ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணிக்கணும். எந்த கொஸ்டினையும் பிளாங்காக விடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை போய் செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எத்தனை A, எத்தனை B, எத்தனை C, எத்தனை D இதில் வந்து எத்தனை வந்து கரெக்டாக ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணி அதில் எழுதணும். அதுக்கு வந்து தனியாக உங்களுக்கு 15 நிமிஷம் தருவாங்க. 12:30 12:45 வரைக்கும் உங்களுக்கு டைம். சரிங்களா? Aல வந்து 100 கொஸ்டின் பண்ணியிருக்கேன், Bயில் வந்து 25, இதில் ஒரு 25, இதில் ஒரு 50 கொஸ்டின் அப்படின்னா டோட்டலாக கூட்டினா 200 அப்படின்ற நம்பர் வரணும். இதுக்கான இதையும் நான் வந்து ஓஎம்ஆர் இன்ஸ்ட்ரக்ஷனில் காட்டிடுறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏல வந்து மொத்த 200 கொஸ்டினில் ஏல எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்க 100 அப்படின்னு போட்டுட்டு இதில் வந்து ஷேர் பண்ணணும். சரிங்களா? 100ன்னு ஷேர் பண்ணணும். அடுத்து வந்து இதில் 25ன்னு போடணும். அடுத்து 25, அடுத்து 50. இது வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா 0 0 0ன்னு போட்டு 3 ஷேர் பண்ணணும். இப்போ இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணி முடிச்சுட்டு இதில் வந்து நீங்கள் அந்த கவுண்ட்டை போட்டு கூட்டி சொல்லணும். ஓகேங்களா? 100, 25, 25,
அடுத்து 50, மொத்தம் 200. டோட்டலாக கவுண்ட் பண்ணும்போது 200 வந்திருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் செக் பண்ண பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா கண்காணிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா கையொப்பம் போடுவார். இதில் கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஏதேனும் ஒன்று கண்டிப்பாக சூஸ் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி வந்து ப்ரெசென்ட் ஆப்ஷன்லாம் வந்து தெளிவாக நீங்கள் பண்ணியிருக்கணும். சப்போஸ் உங்கள் ஓஎம்ஆரில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓஎம்ஆர் அப்படியே உங்கள் கையில் கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நேமு, ரிஜிஸ்டர் நம்பரு, சப்ஜெக்ட்டு, சென்டர், வேன்யூ இதெல்லாம் நீங்களே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஓஎம்ஆரில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால். சரிங்களா? மற்றபடி உங்களோட ஓஎம்ஆரில் எந்த குறைபாடும் இல்லைனா நீங்கள் அந்த ஓஎம்ஆர்லேயே அப்படி எக்ஸாம் எழுதலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாள் வந்து செல்லத்தக்காத எப்போ கருதப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா கருப்பு பேனாயை தவிர வேறு பேனாவில் நீங்கள் யூஸ் பண்ணால் உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து செல்லாது. இணையவழி விண்ணப்பத்தில் தேர்ந்தெடுத்துள்ள அவரின் அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்ட வினா பாடத்தில் வந்து தேர்வு எழுதாமல் வேறு பாடத்தில் வந்து மாற்றி எழுதியிருந்தா, ஓகேங்களா? நீங்கள் இங்கிலீஷ் மீடியம் இங்கிலீஷ்னு மென்ஷன் பண்ணிங்கன்னா இங்கிலீஷில் எழுதணும், தமிழ் மீடியம்னா தமிழ் இருக்க கொஷினை பார்த்து அப்படியே எழுதணும். சுய விவரங்கள் கொண்ட ஓஎம்ஆர் வந்து விடைத்தாள்கள் இல்லாத பட்சத்தில் அவ்விடைத்தாள் வந்து பதிவு எண் எழுதுவதற்காக கொடுக்கப்பட்ட இடத்தில் பதிவு எண் எழுதப்படாமல் இருந்தால், அதாவது பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் நம்பரு, முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா, ஓகேங்களா? அதேமாதிரி ஓஎம்ஆருடைய 2ஆம் பக்கத்தில் உள்ள விளக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா சரியான முறைப்படி வந்து பார்த்திங்கன்னா விடைகள் நிரப்பப்படாமல் இருந்தால், இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக ஷேர் பண்ணணும், டிக் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சைடில் டிக் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி அரைகுறையாக ஷேர் பண்ணக்கூடாது. இந்த டீட்டெயிலாம் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1ஆம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அச்சிடப்பட்ட பட்டை குறியீடு, அதில் வந்து பார்த்திங்கன்னா பார் கோடு கொடுத்துருப்பாங்க உங்கள் ஃபோட்டோக்கு பக்கத்தில், உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் இப்படி இருந்திருக்கும். இதில் வந்து எந்த டேமேஜும் பண்ணக்கூடாது, குறுக்கில் கோடு போடக்கூடாது. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் வந்து நீங்கள் கரெக்டாக சைன் பண்ணியிருக்கணும். தேவையான விவரங்களை வந்து கண்டிப்பாக நிரப்பியிருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா பிற தேர்வரின் இருக்கையில் தவறாக அமர்ந்து தேர்வு எழுதக்கூடாது. பிற தேர்வு ஓஎம்ஆர் விடைத்தாளை வந்து பார்த்தும் நீங்கள் வந்து எழுதக்கூடாது, ஓகேங்களா? வினா தொகுப்பு எண்ணை வந்து அதற்குரிய இடத்தில் கரெக்டாக நிரப்பணும். சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா தவறாக நிரப்பியிருந்தாலோ, முறையற்ற நிரப்பியிருந்தாலோ, ஒன்றுக்கு மேற்பட்ட வட்டங்கள் நிரப்பப்பட்டிருந்தாலோ, வழங்கப்பட்ட வினாத்தாள் வரிசையில் வரம்பிற்கு உட்படாத வினாத்தாள் வரிசை நிரப்பப்பட்டிருந்தாலோ, ஒன்று அல்லது இப்போ வந்து அதில் 5 நம்பர் இருக்குன்னா நீங்கள் 6 நம்பர் தெரியாமல் ஷேர் பண்ணியிருந்தாலோ, அதாவது வினாத்தாளுக்கு வந்து வழங்கப்பட்ட வினாத்தொகுப்பின் அச்சிடப்படாத வேறு எண்களை வினாத்தொகுப்பை வந்து நிரப்பக்கூடாது. ஓஎம்ஆர் விடைத்தாள்களில் பகுதி 1, பகுதி 2 அல்லது 2ஐயும் குறுக்கோடிட்டு அடித்தல் கூடாது. இப்படி உங்களுக்கு ஓஎம்ஆர் இருக்குது அப்படின்னா தெரியாமல் கூட இப்படி ஒரு கோடு போடக்கூடாது. உங்களுக்கு வந்து அந்த கொஸ்டின் அந்த சைடில் இருக்க கொஸ்டின் வந்து மார்க் விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓஎம்ஆர் வந்து செல்லத்தக்காத ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. மதிப்பெண் குறைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்னா சுய விவரங்கள் கொண்ட ஓஎம்ஆர் விடைத்தாளில் இல்லாத பட்சத்தில் அவ்விடைத்தாளில் விண்ணப்பதாரின் பதிவு எண் தவறாக நிரப்பணும். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி பிரிண்ட் ஆகி வந்திருக்கும். சப்போஸ் அதில் மிஸ்டேக் இருந்து நீங்கள் வேறு ஓஎம்ஆர் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஓஎம்ஆர் வாங்கி அதில் நீங்களே ஃபில் பண்ணுற மாதிரி இருந்தால் அதில் தப்பாக ஃபில் பண்ணிங்கன்னா 2 மார்க் குறைச்சிருவாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாள் பகுதி 2இல் குறிப்பிடப்பட்டுள்ள வந்து பார்த்திங்கன்னா மொத்த எண்ணிக்கை தவறாக, அந்த எத்தனை ஏ எத்தனை பின்னு இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து மொத்த எண்ணிக்கை தவறாக இருந்தாலோ இல்லை ஏதோ ஒன்று மிஸ்மேட்ச் பண்ணியிருந்தாலோ 2 மதிப்பெண் குறைக்கப்படும். அதேமாதிரி வினா தொகுப்பு எண்கள் எழுதுவதற்கு ஒதுக்கப்பட்ட இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வினா தொகுப்பு எண் எழுதப்படாமலோ அல்லது பகுதி அளவு பாதி எழுதியிருந்தாலோ அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மதிப்பெண்கள் வந்து குறைக்கப்படும், ஓகேங்களா? தேர்வு வந்து பார்த்திங்கன்னா இடதுகை கட்ட விரல் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செய்யணும். இது இல்லைனாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மதிப்பெண் வந்து குறைக்கப்படும். அடுத்து ஓஎம்ஆர் விடைத்தாள் எந்த ஒரு வினாவிற்கும் அது தொடர்பான எந்த ஒரு வட்டமும் நிரப்பப்படாதிருந்தால் தேர்வரால் பெறப்பட்ட மொத்த மதிப்பெண்ணிலிருந்து அதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் விட்டீங்க அப்படின்னா 2 மார்க் குறைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் விடைத்தாள்கள் வந்து செல்லத்தக்காத தகுதியற்றதாக கொள்குறி வகை தேர்வுகளில் தேர்வாணை அறிவுறுகளின் மீறுதலுக்கான தன்மை. நீங்கள் வந்து இவ்வளோ நேரம் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஓஎம்ஆரில் இருந்த கரெக்ஷன். நீங்கள் வந்து தேர்வுக்கே வந்து தகுதி இல்லாதவராக எப்போ ஆகுறீங்க அப்படின்னா மற்றொரு விடைத்தாள்களை பார்த்து எழுதும்போது, மற்றவங்கள்ட்ட பேசும்போது, ஓகேங்களா? அதை வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, புத்தகம் அல்லது பிட்டு அந்த மாதிரிலாம் வச்சுருக்கிறது, தேர்வு கொடுத்து தேர்வின் வினாக்களுக்கு விடைகள் தொடர்பான அரை கண்காணிப்பாரோ அல்லது வேறு யாரையோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உதவிக்கு அழைக்கிறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் கடிகாரம் இந்த மாதிரி வாட்ச் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது, தேர்வு கூடத்தில் பயன்படுத்தப்படாத ஓஎம்ஆர் விடைத்தாள்களின் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அரை கண்காணிப்பிடம் ஒப்படைக்காமல் எடுத்து செல்வது. அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாம் ஆரம்பித்து ஓஎம்ஆரை வந்து நீங்கள் கொடுக்காமலோ அதாவது கொடுத்துடணும், கொடுக்காமல் எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதுமாதிரி பாதி மட்டும் ஃபில் பண்ணி கொடுக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தகுதியற்றதாக வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? ஓஎம்ஆர் வினாத்தாள் 1ஆம் பக்கத்தில் அச்சிடப்பட்ட பட்டை குறியீடு, ஓஎம்ஆர் ட்ராக்கு, ஓஎம்ஆர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேதப்படுத்தாமல் பத்திரமா கொடுக்கணும். ஓஎம்ஆர் ஷீட்லாம் மடிக்கக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குற்றவியல் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்வுக்கூடத்தில் தேர்வின் தவறான நடத்தை மற்றும் ஒழுங்கின செயலில் ஈடுபட்டால் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும். ஆள் மாறாட்டம் மற்றும் தேர்வுக்கூடத்தில் அல்லது வெளியே விரும்பத்தகாத செயலில் ஈடுபட்டீங்கன்னா வச்சிங்கன்னா உள்ளிட்ட எந்த முறைகேடு ஈடுபடும் பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிற அறிவுரைகள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா தேர்வுகள் அவருக்காக ஒதுக்கப்பட்ட தேர்வு மையத்தில் மட்டும்தான் தேர்வு எழுத முடியும், வேறு மையத்தில் வந்து அனுமதிக்கப்பட மாட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் வந்து ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷனே நல்லா படிச்சுட்டு அப்புறம் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். தேர்வுகள் வரும் பெற்றோர் மற்றும் பிற தேர்வுகள் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஹாலுக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க, அவங்க வெளியே தான் உட்காந்துருக்கணும்.
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரர்களின் அறிவுரை, வினா தொகுப்பு, OMR விடைகள், தேர்வுக்கூட அனுமதி சீட்டு அறிவிக்கை ஆகியவற்றை வந்து குறிப்பிடப்பட்டுள்ள அறிவுரைக்கை வந்து பார்த்திங்கன்னா மீறக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதிட்டு டீசெண்டாக வெளியே வந்துடணும். தேர்வு அனுமதி சீட்டு தங்களது பாதுகாப்பில் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டை பர்மனெண்ட்டாக பத்திரமா வச்சுருக்கணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? தேர்வு அனுமதி சீட்டினை தங்கள் பாதுகாப்பில் நிரந்தரமாக வைத்துக்கொள்ள வேண்டும். தேர்வின் அடுத்த கட்டத்திற்கு அனுமதிக்கப்படும் நேர்வுகளில், தேர்வு ஆணையத்தால் கோரப்படும் நேர்வுகளில் தங்களது தேர்வுக்கூட அனுமதி சீட்டினை சமர்ப்பிக்க வேண்டும். ஹால் டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா சமர்ப்பிக்கணும். தேர்வின் அனுமதி சீட்டினை தேர்வு முடிவுற்ற பின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நகல் எடுத்து தனது வசம் வைத்துக் கொள்ளுமாறு அறிவிக்கப்படுத்துகிறார். ஓகேங்களா? என்ன காரணத்தை மட்டும் தேர்வுக்கூட அனுமதி சீட்டை வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டைம் வந்து ஹால் டிக்கெட் வழங்க மாட்டாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சென்டரில் நீங்கள் தான் எழுதுனீங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா ஹால் சூப்பர்வைசர் சைன் பண்ணுவார் இல்லையா, அந்த பேஜோடு சேர்த்து ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்க சொல்கிறாங்க. சரிங்களா? இது ஒரு மஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதுதான் வந்து மிச்சம் எல்லாமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிடுவீங்க. இது மறந்துடக்கூடாது. தேர்வுக்கூட அனுமதி சீட்டு வழங்கப்படுவதால் மட்டும் இந்த பதவி வந்து நியமனத்துக்கு தகுதி பெறுவதாக எந்த உரிமையும் வந்து அளிக்கப்பட்டதாக கருது. உங்களுக்கு எக்ஸாம் ஹால் டிக்கெட் கொடுத்ததுனால வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸாமுக்கு எலிஜிபிள், எக்ஸாம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் நினச்சக்கூடாது. இது நிறைய ஸ்டேஜில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பணி நியமன ஆணை வழங்கும் வரை இது எல்லாமே தற்காலிகமானது தான். ஓகேங்களா? அறிவிக்கை, விண்ணப்பதாரருக்கான அறிவுரை, தேர்வுக்கூட அனுமதி சீட்டு ஆகியவற்றை கொடுக்கப்பட்டுள்ள விண்ணப்பதாரருக்கான நெறிமுறைகள் வந்து தேர்வை கலந்துவதற்கான விண்ணப்பதாரன அறிவுரைகள் வந்து தெளிவாக படிக்கணும். எல்லா டீட்டெயிலையும் பக்காவாக படித்து வச்சுக்கணும். ஓகேங்களா? தேர்வுக்கூடத்தில் ஒளிப்பதிவாளரின் வருகையின் போது தேர்வுகள் தங்களது முகம் தேர்வுக்கூட அனுமதி சீட்டில் உள்ள அல்லது மேசையில் உள்ள பதிவு எண் சரியாக தெரியும்படி ஒளிப்படம் எடுக்கும் பொருட்டு ஒத்துழைக்க வேண்டும். அதாவது பார்த்திங்கன்னா உங்களை வந்து வீடியோ எடுப்பாங்க, உங்களுடைய ஹால் டிக்கெட்டை காட்டணும், உங்களுடைய OMR சீட்டையும் காட்டணும், உங்களுக்கு ஃபேஸை காட்டணும், பெஞ்சில் நம்பர் ஒட்டியிருப்பாங்க, அதையும் நீங்கள் காட்டுறதுக்கு வந்து ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீடு தேர்வு விலக்கு பெற விண்ணப்பிப்பதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னா, அதாவது பார்த்திங்கன்னா குறைபாடு 40% கீழ் குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளி வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு எழுதுவதிலிருந்து விலக்கு பெறலாம். இணைய வழி விண்ணப்பத்தில் வந்து அந்த மாதிரி நீங்கள் விண்ணப்பிச்சிருக்கணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் உடல் குறைபாடு காரணமாக விலக்களிக்கப்பட்டவர்கள் வந்து பார்த்திங்கன்னா எழுதுவதற்கு சிரமப்படுவர்கள் அல்லது வேகம் மற்றும் பதிலி எழுத்தாளர்கள் சேவைகளை பெறாதவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது பாடத்தால் தேர்வு எழுத 3 மணி நேரத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா 1 மணி நேரம் ஈடு செய்யும் நேரமாக எக்ஸ்ட்ரா வழங்கப்படும். தமிழ் தகுதி தேர்வு மற்றும் மதிப்பீட்டு தேர்விலிருந்து விலக்கு, ஈடு செய்யும் நேரம், பதில் எழுத்து சேவை ஆகியவை இணையவழி விண்ணப்பதாரர்கள் கோரியவர்கள் அதற்கான மருத்துவ சான்றிதழை இந்த அறிவிப்பின் பற்றி அதை பிற்சேர்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா பரிந்துரைக்கப்பட்டதில் பதிவேற்றம் செய்தவர்களுக்கு மட்டுமே வழங்கப்படும். அதாவது பார்த்திங்கன்னா சில மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பார்வை குறைபாடு உள்ளவங்கன்னா எக்ஸாம் டைம் வந்து அதிகம். அதை வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த சலுகை வழங்கப்படும் அப்படி சொல்லியிருக்காங்க. எச்சரிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படும் அனைத்து பணி நியமனங்களும் முற்றிலும் தகுதி அடிப்படையானவை. ஓகேங்களா? முறையற்ற வழிகளில் எந்த வேலைவாய்ப்பு பெறுவதற்கான வாக்குறுதி அளித்து யாருக்கிட்டையும் ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற நேர்மையற்ற முறைகளை கையாளுவதால் எந்த விண்ணப்பதாரரும் ஏற்படும் இழப்புகளுக்கு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வந்து பொறுப்பேற்காது அல்லது பொறுப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் தான் உங்களை பத்திரமா பார்த்துக்கணும். அதேமாதிரி குறைதீர்க்க அழைக்க மையம், உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தால் சொல்லலாம், கட்டணமில்லா தொலைபேசியும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டில் இருக்குது. இதை கம்ப்ளீட்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லபடியாக எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. ஆல் தி பெஸ்ட். சரிங்களா? முக்கியமாக வந்து பிளாக் பென் எடுத்துகிட்டு போங்க. சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷனை பொறுமையாக ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் ஃபில் பண்ணுங்கள். முக்கியமாக வந்து லாஸ்ட் டைமில் வந்து எத்தனை A, எத்தனை B, எத்தனை C அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன கொஷின் எத்தனை எழுதிங்கன்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணுங்கள். முக்கியமான ஒன்று, நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வந்த உடனே அந்த ஹால் டிக்கெட்டை வந்து கண்காணிப்பாளர் கையொப்பத்தோடு இருக்கிற அந்த ஹால் டிக்கெட் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஜெராக்ஸ் போட்டு வச்சுக்கணும். அதுதான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யாருக்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். சரிங்களா? இது முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா தகுதியின் அடிப்படையில் தான் வந்து வேலை கிடைக்கும். நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஆல் தி பெஸ்ட். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.